பிரச்சனை வீட்டில் என்ன பிரச்சனைனா இப்போதான் உங்களுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்னவா உங்களுக்கு மனம் இருக்கும்? ஐயா 23 மணி நேரம் தாங்க நான் இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் பார்த்து அவர் கூடவே இருந்து அவர் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டேன் நானே. ஆனா அவர் எனக்கு நிறைய பொய் சொல்றாரு, எனக்கு ஏமாத்துறாரு, எனக்கு நம்பிக்கை அவர் இல்லையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு அவர் வேணாம் பொய் சொல்றாருங்கய்யா. 23 மணி நேரம் செல் எடுத்தீங்களாமா? அவ்வளோதான் ஐயா. 1 மணி நேரம் தான் இருக்கீங்கம்மா. 23 நேரம் ஒரு குடும்ப பெண் வந்து செல்லிலேயே உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படிமா குடும்பத்தை நடத்துறது, கணவனோட எப்படிமா நம்ம வாழ்க்கை நடத்துறது? இப்போதான் நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஒருத்தர் புரிஞ்சுட்டு நடக்கணும்ல. நீங்க செல்லிலேயே இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா குடும்பம் ஓடும்? அம்மா எங்க பார்த்தாங்க? அம்மா எங்க பார்த்தாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. நீங்க தனியா இருக்கிறேன்னு சொன்னது ரொம்ப வேதனையா இருக்குதுமா. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. நான் பேசுறேன், உங்க மனைவி நான் பேசணுமா? அம்மா கூட்டிட்டு வந்து உங்களோட சேர்த்து வைக்கணுமா? என்ன செஞ்சீங்கம்மா? உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன செஞ்சுருக்கீங்களா? ஐயா நானு ஐயா 23 மணி நேரம் ஐயா இன்ஸ்டால ஐயா கேட்டியா இன்ஸ்டால யூடியூப்ல ஐயா பாத்தீங்களா? பாக்கல அல்வா செஞ்சிருக்கீங்க. சொன்னாங்க அப்புறம் பார்த்தா நல்ல காஃபி வச்சிருக்கீங்க. அல்வாவா? புதுசா இருக்குது. அப்புறம் மேல காப்பியா? கேள்விப்பட்டதே இல்லம்மா. ரொம்ப புதுசா நீங்க செல்ல பார்த்து. அப்புறம் பாத்தீங்கன்னா மறந்துட்டே அப்படிங்கிறாரு சொல்லிக்கிறாங்க. ஐயா மறந்து சொல்றேன். அக்கா கால் அடி படிச்சுருந்தாரு. பார்த்தா அக்கா வீட்டில் உட்காந்துருக்காங்க. எங்க போனீங்கன்னு கேட்டா அப்படியே போய் சொல்லி சர்ச்சுக்கு போனேன்னு போய் சொல்றாரு. அப்ப நான் மறந்து அப்படியே சொன்னாங்க, என்னமோ பண்ணாருங்கயா. சரி மறதியா இருக்காரே பாவன்னு ஆமாங்க ரொம்ப நல்லது. என்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. வட்டார லேடியோ பாவக்காய் என்னமோ சொல்லி கலவாக்குறீங்க, உங்களோட காப்பி சரி. நீங்க பாவக்கா, நீங்க நல்ல குடும்பத்து பையன், நீங்க 2 பேருமே நல்ல குடும்பம் தான். உங்க குடும்பம் நல்லா தான் இருந்தாங்க. இப்ப எப்படி இந்த செல்லிலேயே நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நான் பேசுறேன், நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். ஏங்கய்யா நீங்க செல் பார்க்க மாட்டீங்களா? நீங்க பார்ப்பீங்களா செல்லெல்லாம் யூடியூப்லாம் பார்ப்பீங்களா? ரொம்ப நேரம் நீங்க இருந்தது இல்லையா? வாட்ஸ்அப் யூடியூப்லாம் பார்க்க மாட்டீங்களா? அம்மா வந்து சொல்ல மாட்டாங்கல்ல? சொல்ல மாட்டாங்களா? அம்மா எனக்கு வந்து திருச்சபையில நிறைய வேலை இருக்குதுமா. நான் செல்லுல வேலை செஞ்சுட்டே தான் இருக்க முடியும். என் மனைவிக்கு கேட்டு பாருங்க, நான் வீட்டுக்கே போறதில்லம்மா. அவ்வளோ வேலை இருக்குதுமா திருச்சபையில. நான் அதை பார்க்கறதுக்கே எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலம்மா. இன்னும் டைம் பத்தலம்மா எனக்கு. நான் அப்படி இருக்கிறேம்மா. நான் என்னுடைய வேலை நான் செல்லுல பார்த்துட்டு இருக்கேன்னா திருச்சபை ஃபுல்லா மேற்கு மண்டலம் எல்லா பக்கமும் நான் தான்மா பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்கம்மா. நான் என்னம்மா பண்றது? நான் செல்லுல பார்த்துட்டாமா முடியும். நினைச்சா நான் போக முடியுமாம்மா? அப்படியும் நான் போயிட்டு தான் இருக்கிறேன். வேலையே எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குதுமா. அதனால நான் செல்லுல பார்த்துக்காம ஆகணும், பேசிக்காம ஆகணும். இங்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆலோசனை நான் கொடுத்துட்டு இருக்கிறேம்மா. அப்படிதான் நம்ம திருச்சபையே போயிட்டு இருக்குது, நல்லபடியா போயிட்டு இருக்குதுமா. நான் செல்லுல பார்க்கணும்னா அது வேற, நீங்க செல்லுல பார்க்கணுமா? நீங்க அது ரொம்ப தப்பு பண்றீங்க. நான் உங்க வீட்டுக்காரையும் பேசுறேன். உங்களுக்கு வந்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அவர் மேல நீங்க தப்பு சொல்லக்கூடாது. நான் சேவையாளர்களுக்கு நான் ஒரு கருத்து சொல்றேன், உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன். மீனா நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். சேவியர்
நீங்க வந்து 23 மணி நேரம் அவங்க செல்லு பார்க்கறாங்க, நீங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்க மனைவி நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க மனைவி கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து ஒழுங்குக்கு வருவாங்க. நல்ல பிள்ளைதான், திருமணத்துக்கு முன்பு ரொம்ப நல்ல குடும்பம் அந்த குடும்பம். கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, சமைக்க தெரியல, என்னன்னு தெரியல. அதனால அவங்க செல்லுலயே பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப்லயே நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க வேளாண்மத்தை எடுத்து கொஞ்சம் 2 பேரும் குடும்ப ஜெபம் பண்ணணும், வேளாண்மத்தை ஆராய்ச்சி பண்ணணும், பாட்டு பாடணும். அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சண்டை சச்சரவு சந்தேகம் எதுவும் வராதுமா. நிறைய பேர் சொல்லுங்க மக்கள் புரியுதாங்க. நான் சேவையை பேசிட்டு இருந்தேன், அவங்க வந்து கரெக்டாக நடந்துக்குவாரு. நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் பைபிள் படிக்கணும், வேலை அரேஞ்ச் பண்ணணும், பாட்டு பாடணும், குடும்ப ஜெபம் இருக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போதான் குடும்பம் வந்து சமாதானமாக நல்ல முறையாக ஐக்கியமாக இருக்கும். அம்மாவே கூட்டி பத்தையும் கூட்டி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க சொல்லியிருக்கேன். தனியாக அதை வைக்கக்கூடாதுப்பா. அவங்க எவ்வளவோ பாவம் பழைய நிலவெல்லாம் வந்துட்டு இருக்கு. மனசு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. வயசானவங்க வந்து நம்ம தனியாக விடவே கூடாது. அவங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும். நம்ம பேர பேத்திக்கெல்லாம் அவங்க உதவி செய்யணும். நீங்கள் இப்போ தான் திருமணம் ஆகிக்கிறீங்க, புது கம்பெனிகள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் உங்களுக்கு இனி ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு அம்மா தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். அத்தையை நீங்கள் விளக்கிக்க கூடாது. சீக்கிரமாக கூட்டி கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுருச்சுன்னா நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, நல்ல சமையலெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. சிறுதானியங்கள் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அம்மாவுக்கு 80 வயசு இருக்குல்லப்பா, அம்மாவுக்கு 80 வயசு இருக்கும். அம்மாவை பார்த்துருங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ சாப்பிட்ட சாப்பாடு தான். அதனால இனிமேல் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல நேரத்தை செலவு பண்ணக்கூடாது. நம்ம காரில் போகும்போது ஒரு கருத்து சொல்கிறது 2 பேருக்கு. காரில் போகும்போது திடீர்னு ரெட் லைட் தெரியும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெட்ரோல் போடுவோம். சேஃப் லைட் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம சேஃப் லைட் வந்து திட்டுவோமா? திட்ட மாட்டோம். பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி என்ன தவறு மிஸ்டேக் என்னங்கிறத கணவன் வந்து மனைவி சுட்டி காட்டும் போது மனைவி வந்து ஏற்றுக்கணும். கணவன் தவறு செய்யும் போது மனைவி சுட்டி காட்டும் போது கணவன் ஏற்றுக்கணும். அப்பதான் இந்த குடும்பம் வந்து சரி ஒத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் நான் தவறு செஞ்சேன், நீ தவறு செஞ்ச அப்படின்னு சொல்லி காட்டவே கூடாது. ஏற்றுக்கிட்டு நல்ல முறையா அமைங்களா பொறுமையா போகும்போது குடும்பம் நல்ல முறையா போயிட்டு இருக்கும். இப்படி சண்டை சச்சரவு வராது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ அதை இடித்து போடுகிறார். அதே மாதிரி இன்னொரு நீதிமொழியில தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குது, அழுகுறைகள் இருக்குது, பெண்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி குணசாலியான பெண் தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய வசனம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம வந்து குணசாலியான பெண்ணா இருக்கும்போது நம்ம புருஷனுக்கு கிரீடமா இருக்கு. சரி, ஐயா ஒன்றும் நன்றி. கேட்கலாமா?